First, I would like to welcome Mrs. Bonamadi Miss to give the welcome speech. அனைவருக்கும் வணக்கம். சிறந்த மொழிகளிலே சிறந்து பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து வரவேற்புரையை தொடங்குகின்றேன். இன்று ஜனவரி 26 நாம் நமது நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில்தான் நமது பாரதம் குடியரசு நாடாகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்பட்ட நாள்தான் குடியரசு தின நாளாகும். முடியாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள், மக்களாட்சி மலர்ந்த நாள், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த நாள், அதுவே அற்புத குடியரசு நாள். இப்பொன்னான திருநாளிலே எங்களுக்கு வழிகாட்டியாய் சிறந்து விளங்கும் எமது பள்ளியின் தாளாளர்கள் ஐயா அவர்களையும் திருமதி வனிதா மேம் அவர்களையும் கற்பித்தலில் தெளிவும் கண்டிப்பில் அன்பும் வார்த்தையில் ஊக்கமும் அளித்து எங்களை சிறப்பாக வழிநடத்தும் எமது பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களையும் உழைப்பில் தேனீக்களாய் சிறந்து விளங்கும் எமது சக ஆசிரியர்களையும் எங்களுக்கு உறுதுணையாய் ஒத்துழைப்பு நல்கி வரும் பெற்றோர்களையும் எமதருமை இருபால் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். our freedom fighter. We should always respect our freedom fighter. திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட வீரர். இவர் 1904 அக்டோபர் 4ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு விழா கொண்டாடப்படுகிறது. हमारे देश का नाम भारत है. भारत हमारा प्यारा देश है.
அதாவது 1950ஆம் வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி நம்மளுக்கு சட்ட புத்தகம் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு கிடைச்சது. அதாவது அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஒன்று நடைமுறைக்கு வந்தது. அந்த புத்தகம் வந்துட்டு யார் வந்துட்டு தயாரிச்சாங்கன்னா B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறவங்க தான் அந்த புத்தகத்தை வந்துட்டு தயாரிச்சாங்க. மதிப்பிற்குரிய காவலர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும்